லொக்கேஷன் வந்துட்டேன் ப்ரோ. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் கிட்ட நின்றுட்டுருக்கேன் ப்ரோ. பின்னாடியா? ஆ சொல்லு, என்ன தெரிஞ்சுக்கணும்? காளி யார், ஜோசப் யார், இவங்க 2 பேருக்குள்ளே என்ன ஆச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இதை பற்றி உனக்கு தெரியணும்னா இதுக்கு பின்னாடி இருக்க கதை உனக்கு புரியணும். அந்த கதை இருக்க புக்கோட பேரு ஜோசப். இந்த கதை எங்கே ஆரம்பிச்சதுன்னா, இவன் பேர் டேனி. எவ்வளோ பெரிய சரக்காக இருந்தாலும் அசால்ட்டாக கை மாற்றுறதுல இவன் ஒரு எக்ஸ்பர்ட். காளியோட ரைட் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. டேனி ரிஷி. இப்போ போகுது காளியான வீட்டுக்குடா. அவர் சொல்கிற மாதிரி செஞ்சால் உனக்கு எல்லாம் கிடச்சிடும். நோ வணக்கண்ணா. என்னடா? சரக்கு மாற்ற பையன் கேட்டிங்களேண்ணா. பார்க்க பல மாதிரி இருக்கான், ஓகேவா? இவன் கரெக்டாக இருப்பானாடா? அக்காவாக இருப்பாண்ணா. உன் பேர் என்னடா தம்பி? நான் ரிஷினா. சரக்கை கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டாடா தம்பி? ஆண்ணா. சரி, அவனை பார்த்து பத்திரமா கூப்பிட்டு போ. மேப்பை மட்டும் பக்கவா சொல்லு. சரிண்ணா. அவர்னா நான் எப்படி இருக்காரு? ஏய், நம்ம அண்ணன்டா, வாட்டி சாப்பிட போகலாம். ஒரு நிமிஷம். இப்போ நான் சொல்ல போகிறத நல்லா கரெக்டாக ரெக்கார்ட் பண்ணிக்கோ. இவர் பேர் தான் ஜோசப். ஊருக்குள்ளே இவரை மீறி எதுவுமே நடக்காது. சப்போஸ் அப்படி நடந்துச்சுன்னா இதான் கதி. ஆல்ரெடி உனக்கு 3 வாட்டி வார்னிங் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் கொடுக்குறதா இல்லை. ரெஸ்ட் அண்ட் பீஸ். யாருப்பா நீ? இங்கே வந்து உனக்கு பெஞ்சுனுக்கா? கிளம்பி போ. ஆமா, யாரு நீ? அத சொல்ல, நீ யாரு? நான் யாருன்னு தெரியுமா? நீ யாராவனா இருந்துட்டு போ. நான் யான்னு தெரிஞ்சா நீ பேச மாட்டேன். சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அப்புறம் உன் இஷ்டம். டேனியும் ரிஷியும் ஒரு பயத்தோட காளியை போய் மீட் பண்ணுறாங்க. ஹலோ காளி, சரக்குனாச்சு. காலைல சரக்கு வந்துடும், பசங்கிட்ட கொடுத்து அமிச்சாச்சு. நான் என்னாச்சுடா? நான் சரக்கு சரக்கு என்னடா ஆச்சு? சரக்கு ஒன்று நம்பி தான்டா அமிச்சான். காளி சரக்கு ஜோசப் கிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை போய் மீட் பண்ண போனான். அப்போ என்ன சார், ஏரியா பக்கம்? சரக்கு உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரியும், ஒழுங்காக என்கிட்ட கொடுத்துரு. எங்க சருக்கு? சாமி ஆச்சுன்னு பார்க்குறேன், லோன் ஆச்சு போட்டு போயிட்டே இருப்பேன். இல்லடா இவரு இதுக்கு தானே வந்துருக்க? கிடைக்காது. அது என்னன்னே தெரியாமல் பேசினிக்கிற. யாருக்குடா தெரியாது அந்த சரக்கோட வேல்யூ? இது என்ன சரக்குன்னு எனக்கு தெரியும். இதோட வேல்யூ எவ்வளோன்னு எனக்கு தெரியும்.
காளி, என் அண்ணனையும் போட்டு என் இடத்துல வந்து சரக்கு வாங்கிட்டு வரோம். நான் அவனை சும்மா ஒண்ணுமா? அவனோட பேர் என்னடா? காளியா வாலியா? காளினா யார் அவங்க அண்ணன்? தேவையில்லாம பேசினாங்க, நடக்கதே வேற. மைக்கேல் தெரியாதா? அவன் தம்பியா நீ? உன்னை அப்பயே போட்டிருக்கணும், தப்புன்ட்டேன். என்ன நான் பேசினேன், அவனை போனா போகணும்னா போட்டு போயிட்டே இருக்கணும், அதை விட்டுட்டு பேசிட்டு இருக்க கூடாது. என்ன பாக்குற? அடுத்து நீதான். நான் பாக்குற நீ ஒத்தாலு, நாங்க 3 பேரு. அண்ணா அந்த கண்ணை கொடு. அண்ணா சாமி வர சொல்லியிருந்தான். ஆமாப்பா, சில நாளாவே காலேஜ் பசங்க ஏதோ போதைப் பொருள் இருக்கிற ஏதோ அடிமை ஆகிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது பேர் ஏதோ மட்டா கிட்ட சொன்னானுங்க. ஆமாண்ணா, மட்டாதான் அது பேர். இந்த போதைப் பொருள்லாம் நம்ம ஏரியாவில் வேணாண்டா. என்னோட கூட்டம் இந்த போதைப் பொருள் யார் இறக்குறா, இதுக்கு பின்னாடி யார் இருக்கா எல்லாம் எனக்கு தெரியும். இந்த போதைப் பொருள்லாம் வேணாம், எப்படியோ தடுக்கணும். அதுக்கு நீ தான் சரியான ஆள். என்னண்ணா சொல்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம், நீ தான். காளியை தெரியுமா? நம்ம என்ன மைக்கிலும் போட்டதும் அவன்தான், காலேஜுக்கு பொருள் ஏற்றுறதும் அவன்தான். இதெல்லாம் சாதாரணமாக சாகக்கூடாது. நம்பிக்கை துரோகம்னா என்னென்னு காமிச்சிட்டு வடிக்க வச்சு சாவடிக்கணும். அதுக்கு நான் சொல்கிறத மட்டும் பண்ணு. நீ என்னடா என்னை போடுறது, நான் ஒன்று போடுறேன்டா. காளிக்கு என்னாச்சு? அவர் இன்னும் உயிரோட இருக்காரா? அதை பற்றி தெரில. அப்போ ஜோசப்? ஜோசஃபோட உண்மையான பேர் கருண். கதை முடிஞ்சிருச்சா? அதே கதை முடிஞ்சா, இதையே இனிமேல் தான் ஆரம்பிக்க போகுது.